அங்கே பாருங்கள், லண்டன் தமிழ் சங்கம் என்னோடய சொந்த நாட்டில் இருந்து அடித்து விரட்டப்பட்டு ஒன்றும் இல்லாமல் ஒரு பேக்கோட வந்து ஆவரங்கால் புத்தூர் லண்டனில் இருக்கிறோமா இல்லாட்டி நம்மளோட ஊரில் தான் இருக்கிறோமான்னு சொல்லி நமக்கே ஒரு சந்தேகம் வரும். வணக்கம், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமாக இருப்பீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன். எங்கடா கிருஷான் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குற நேரத்தில் இன்றைக்கி நம்ம ஹியூஸ்டன்லேருந்து இந்த வ்ளாகை ஸ்டார்ட் பண்ணுறோம். யூகேலேருந்து வ்ளாக் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அப்போ ஒரு தமிழ் ஏரியாவுக்கு போய் வ்ளாக் எடுக்கலன்னு சொன்னால் தெய்வ குத்தமாயிரும். தமிழ் ஏரியாவுக்கு போய் என் கனகாலம் உங்களோட சேர்த்து நானும் போகலாம்னு சொல்லி யோசிக்கிறேன். போய் எப்படி இருக்குது நம்மளோட ஊரோட அந்த ஃபீலிங் வருதா அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு முதல் 2-3 தரம் போயிருக்கிறேன். இப்போ கொஞ்சம் நாளைக்கு பிறகு கனகாலத்துக்கு பிறகு இப்போ தான் திரும்ப போகிறேன், உங்களோட போகிறேன். வாங்க எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஈஸ்ட் ஹாம் லண்டனில் இருக்கிற தமிழர்கள் சாம்ராஜ்யம் அப்படின்னு சொன்னால் பொருத்தமாக இருக்குன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஈஸ்ட் ஹாம் அப்படின்னு சொன்னாலே நம்ம சென்னையில் இருக்கிறோமா, தமிழ்நாட்டில் இருக்கிறோமா, இல்லாட்டி கொழும்பில் வெள்ளவத்தியில் இருக்கிறோமா அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் இருக்கும். வந்த உடனே அட்டகாசமாக எப்படி இருக்குது கோவில், மங்களகரமாக கோவிலில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம்ன்ற மாதிரி அந்த ரங்கின உடனே முன்னுக்கு கோவில். கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் வெள்ளைக்காரர்களே இல்லாத ஒரு இடம் லண்டனில் அப்படின்னு சொன்னால் ஈஸ்ட் ஹாம் தான். இன்னும் சில இடங்கள் இருக்குது. இங்கெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியா, பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா எங்கடாக்கள் தான் கூட. ஃபுல்லாக எந்த பக்கம் திரும்பினாலும் தமிழர்கள் தான். இங்கிலீஷ் கதைக்காமல் தமிழ் மட்டும் கதைச்சி லண்டனில் வாழலாம்னு சொன்னால் அதுக்கான ஒரு இடம் தான் ஈஸ்ட் ஹாம். என்ன கொஞ்சம் க்ளீனாக இருக்கலாம். பொதுவாக லண்டன்னு சொன்னாலே இப்படி தான், எல்லா இடங்கள்லையும் ஈஸ்ட் ஹாம் மட்டுமே இல்லை. ஆனால் இங்கே ரோடை பாருங்கள் அப்படி இருக்குன்னு சொல்லி. ஒரு சில இடங்கள் கொஞ்சம் க்ளீனாக இருக்குது, சின்ன சிட்டிஸ். இங்கே மகாலட்சுமி கோவில் எனக்கு பின்னுக்கு தெரிகிறது. மகாலட்சுமி கோவில் இன்னும் ஒரு நாளைக்கு நம்ம போவோம். இதில் சுற்றி வர பார்த்தோம்னு சொன்னால் இங்கே பாருங்கள், ஆனந்தபுரம், லக்ஷ்மி எல்லாமே ஃபுல் தமிழ்லையே பேர் இருக்கிற இடங்கள்னு சொன்னால். இந்த பக்கம் பார்த்தா அஞ்சப்பர், அங்கே சக்தி, கேஷ் அண்ட் கரை. பொதுவாக லண்டனில் சில இடங்களில் வந்து சில சாமான் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். இங்கே ஈஸ்ட் ஹாமில் வந்து சில சாமான்கள் வந்து எங்களோட தமிழ் சாமான்கள்னு சொல்கிறோம் நம்ம. அந்த மாதிரி சாமான்கள் வந்து வேறு இடங்களில் வாங்குறதுன்னு சொன்னால் கொஞ்சம் விலையாக இருக்கும். இங்கே வந்து நிறைய கடைகள் பக்கத்தில் இருக்கிறதால அவ்வளோ பெருசாக எக்ஸ்பென்சிவாக இருக்காது. தேவையான எல்லாமே கிடைக்கும். சில இடங்களில் வந்து அவுட் ஆஃப் லண்டன், சில இடங்களில் தமிழாக்கள் பெருசாக இல்லாத இடங்களில் வந்து கருவேப்பிலை 2 பவுண்டுக்கு விற்கிற கடைகளும் இருக்குது. இந்த ஏரியாவில் வந்து அந்த மாதிரி ஐட்டங்கள் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். இங்கே சக்தி கேஷ் அண்ட் கேரி ஒரு தமிழ் கடை. ஊரை நாங்கள் நாட்டை மிஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி இருந்தால் இந்த ஏரியாவுக்கு ஒரு தரம் வந்தோம்னு சொன்னால் லண்டனில் இருக்கிறோமா இல்லாட்டி நம்மளோட ஊரில் தான் இருக்கிறோமான்னு சொல்லி நமக்கே ஒரு சந்தேகம் வரும். என்ன சொன்னால், நான் கொழும்பில் வேலை செய்த நேரம் கொஞ்ச நாள் வந்து இங்கே இருந்தேன். வெள்ளவத்தியில் இருந்தேன். வெள்ளவத்தியில் தமிழ் ஏரியாவுக்குள்ள இருந்தேன் ஒரு 5 வருஷம் மாதிரி. வெள்ளவத்தைக்கும் இந்த இடத்துக்கும் இடையில் பெரிய ஒரு வித்தியாசம் இல்லை. எக்ஸாக்டாக சொல்கிறதா இருந்தால் வெள்ளவத்தை மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு உண்மையில். இந்த ஒரு விஷயத்தை யோசிச்சோம்னு சொன்னால் ஒரு பக்கம் கவலையாக இருக்கும், இன்னும் ஒரு பக்கம் வந்து கொஞ்சம் பெருமையாக இருக்கும். ஈஸ்ட் ஹாமில் பொதுவாக லண்டன்லேயே எங்களோட நாட்டில் இருந்து நிறைய தமிழாக்கள் வந்தது நான் கேள்விப்பட்டது, வாசித்த வரைக்கும். ஜூலை வன்முறைக்கு பிறகு இங்கேருந்து அடித்து விரட்டப்பட்டதுக்கு பிறகு தான் நிறைய பேர் அதுதான் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அதுக்கு முதல்லையும் வந்திருப்பாங்க போல். அது அந்த டைம் தான் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. அதுக்கு பிறகு யுத்தம் நடந்த நேரத்தில் அப்படி எங்களோட சொந்த நாட்டில் இருந்து அடித்து விரட்டப்பட்டு ஒன்றும் இல்லாமல் ஒரு பேக்கோட வந்து இன்றைக்கி பார்த்தோம்னு சொன்னால் ஒரு தேசத்தையே கட்டி ஆண்டு கொண்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிற நேரத்தில் ஒரு விதமான பெருமையும் இருக்குது அதில். இன்னும் ஒரு பக்கம் பார்க்குற நேரத்தில் என்னதான் இருந்தாலும்
எங்களோட சொந்த நாடு மாதிரி வராது அப்படின்ற ஃபீலிங் வந்து அவங்களுக்குள்ளே இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அந்த காலகட்டத்தில் வந்த ஆக்கள் எத்தனை பேர் திரும்ப போகிறதுக்கு சான்ஸ் கிடச்சிருக்குமோ தெரியாது. இன்றைக்கி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி அவங்களோட லைஃப் வந்து இங்கேயே பெரும்பாலும் சில நேரம் முடிஞ்சிருக்கும், இல்லாட்டி வயசாகிருக்கும். ஆனால் ஒரு பக்கம் பார்க்குற நேரத்தில் யோசிக்கிற நேரம் பெருமை தான். இன்னும் ஒரு நாட்டில் வந்து இந்த மாதிரி எங்களுக்குன்னு சொல்லி ஒரு சொல்லப்போனால் ஒரு சாம்ராஜ்யம் ஈஸ்டாம் அப்படின்னு சொன்னால் தமிழர்கள்ட இடம் அப்படின்னு சொல்லி பெருமையாக சொல்லலாம். வேறு எங்கேயுமே போனாலும் கிடைக்காத ஒரு ஃபீலிங் வந்து இந்த இடத்துல போகிற நேரம் கட்டாயம் கிடைக்கும். வெஜிடேரியன் தமிழ் சாப்பாடு வேணுமா, தமிழ் சாப்பாடு எங்களோட சாப்பாடு தேவைன்னு சொன்னால் ஸ்ட்ரீட் ஃபுட்டில் இருந்து எல்லா விதமான நாங்கள் அங்கே எதெல்லாம் மிஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி இருக்குமோ அது எல்லாமே இங்கே வந்து எங்களுக்கு கிடைக்கும். அப்போ ஒரு பக்கம் யோசிக்கிற நேரத்தில் பெருசாக கவலை இருக்காது. இந்த இடத்துக்கு வந்தோம்னு சொன்னால் அங்கே பாருங்கள், லண்டன் தமிழ் சங்கம், தமிழ் வளர்த்த சங்கம் அப்படின்னு சொல்லி சும்மாவாக சொன்னாங்க. லண்டன்லேயும் ஒரு தமிழ் சங்கம் இருக்கிறது எவ்வளோ பெருமை. ஈஸ்டாமில் மெயின் ரோட்டில் இருந்து அப்படியே உள்ளால் நடந்து வந்தோம்னு சொன்னால் கனதூரமும் போக தேவையில்லை. பக்கத்துலேயே டவுனுக்கிட்டேயே நிறைய வீடுகள் இருக்குது. எல்லாமே வந்து தமிழாக்களோட வீடுகள் தானே என்னன்றது தெரியலை. ஆனால் இங்கே வந்து வீடு வாங்கிறது, வீடு வாடகை, ரெண்ட், கவுன்சில் டேக்ஸ் இதெல்லாம் நினச்சா தலை விரைக்கும். ஈஸ்டாமில் இருந்து யாராவது பார்க்குறீங்கன்னு சொன்னால் கட்டாயம் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். இந்த டேக்ஸ், குறிப்பாக கவுன்சில் டேக்ஸ், அடுத்தது வீட்டு வாடகை, அதுவும் வீடு வாங்கிறதுன்றது எவ்வளோ பேருக்கு செட் ஆகுன்றது தெரியலை. அப்போ ஸ்டூடெண்ட்டாக வாராக்களை யோசிச்சு பாருங்கள். இல்லாட்டி வந்து கஷ்டப்பட்டு வேலை செய்கிற ஆக்கள் ஒழுங்காக வேலை கிடைக்காம, இல்லாட்டி விசா இல்லாமல் இருக்கிற ஆக்களுக்கு ஒரு மணித்தியாலத்துக்கு வந்து இப்போயும் சில இடங்களில் நான் நினைக்கிறேன் 5 ரூபா 6 ரூபாய்க்கு வேலை செய்கிற ஆக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சில இடங்களில் வந்து அந்த மாதிரி தான் சம்பளம் கிடைக்கும், மினிமம் வேஜ் கூட கிடைக்காது. அப்படியான ஆக்கள் ஒரு ரூம் எடுக்கிறேன்னு சொன்னால் தனியெல்லாம் இந்த ஏரியாவில் ரூம் எடுக்கிறதுன்றது எப்படியுமே சாத்தியப்படாது. ஒரு கனவு மாதிரி தான். அவ்வளோ கஷ்டத்தோடு தான் நீங்கள் நிறைய பேர்கிட்ட லைஃப் வந்து போய்கொண்டிருக்கு. ஆனால் ஊரில் வந்து யோசிக்கிற ஆக்களுக்கு பார்க்குற ஆக்களுக்கு அப்படின்னு சொன்னால், ஓ அவன் லண்டனில் இருக்கிறான், ஓ அவங்க லண்டன் இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிடுவோம். இங்கே வந்து அவுட் ஆஃப் லண்டன் இருக்கிற ஆக்களுக்கு ஓரளவு கம்மியாக பண்ணுற நேரம் பரவாயில்ல. இங்கே வந்து இதெல்லாம் சமாளிக்கிறது சரியான கஷ்டம். இல்லை வந்து அம்பாள் கேஷ் அண்ட் கேரின்னு சொல்லி ஒரு கடை இருந்துருக்கு. இப்போ பூட்டி என்னென்னு தெரியல, இன்றைக்கு மட்டும் பூட்டியா இல்லாட்டி ஃபுல்லாக பூட்டிகிட்டு போயிட்டாங்களா என்னன்றது தெரியலை. நிறைய சுற்றி வர பார்த்தோம்னு சொன்னால் ஃபுல்லாகவே தமிழ் கடைகள் தான். எல்லா பக்கம் எந்த பக்கம் திரும்பினாலும் தமிழ் கடைகளாக தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுவும் ஒரு தமிழ் கடை தான் போல். சுவாதி கேஷ் அண்ட் கேரின்னு சொல்லி போட்டிருக்கு, என்னென்னு தெரியல. யாழ்ப்பாணம் ஆவரங்கால் புத்தூர். நேற்று வந்திருந்தீங்கன்னா விஷயம் நேற்று திருவிழா எங்களுக்கு முருகன் இங்கே இருக்குது. அந்த கோயில் திருவிழா நடந்தது. தேதி ஒன்று இருக்குது, இந்த அது மகாலட்சுமி ஒன்று இருக்குது. ஓகே. அந்த கோயில் திருவிழா, அதான் அந்த திருவிழாவுக்கு பின்னால் தேர்வு பின்னால் சமைச்சிருவாங்க. வெளியில் சோடிச்சு டெக்கரேட் பண்ணி எல்லாமே இருக்குது. எங்களுக்கு தேவையான எதுவும் இல்லைன்ற அப்படி ஒரு சாமானே இல்லை. ரைஸில் இருந்து என்னென்ன தேவையோ எல்லாமே இங்கே வாங்கலாம். எங்களோட நாட்டில் கிடைக்காதது கூட இங்கே கிடைக்கும் போல இருக்குது.
எங்கே ஸ்டார்ட் பண்ணோமோ அங்கேயே வந்து இப்போ முடிக்கிறோம். ஹியூஸ்டனில் ஸ்டார்ட் பண்ணோம், திரும்ப ஹியூஸ்டன்லேயே வந்து முடிக்கிறோம். இந்த ஈஸ்ட் vlog வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அக்கா கதைக்கிற டிஸ்டர்ப் பண்ணுறாங்கள போய் கதைக்கிறேன். இந்த ஈஸ்ட் vlog வந்து தமிழ் ஏரியா vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். கனகாலத்துக்கு பிறகு நானும் அந்த பக்கம் போனேன்னா ஒரு நேரம் வீடியோ எடுத்துகிட்டு வரலாம்னு சொல்லி வச்சு நான் வீடியோ எடுத்தேன். இந்த vlog வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. இதே மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல நம்ம திரும்பவும் சந்திப்போம். சப்ஸ்கிரைப் முக்கியம்.